பரங்கிப்பேட்டையில இருந்து பரமணி வார்த்தை என்று உங்களோடு ஏசாயா 45 அதிகாரம் 1 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்தவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கோரேஸ் என்னும் ராஜாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது கோரேசுக்கு மட்டும்தானா? இல்லை, அவரால் அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவருக்கு கரம் பிடித்து நடத்த அவர் உங்கள் கையை பிடித்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை போல வசனம் வருகிறது, உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், கதவுகள் திறந்திருக்கும். எத்தனையோ கதவுகள் அடைக்கப்பட்டது, வெளியே தள்ளி அடைத்தார்கள். வரும்போது கதவு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஆசீர்வாதமான கதவுகள், சுகம் என்னும் கதவுகள், போராட்டம் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக கதவுகள், ஆசீர்வாதமான கதவுகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்பட்ட தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கதவுகளை திறந்து வைக்க வல்லவரா இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமான கதவு திறக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. செபிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் நாம் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நிறைவேறட்டும். நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.